வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுபவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட குறுகிய தூர இலக்கினை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை இரண்டாவது நாளாக இன்றும் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசன பதவியில் இருப்பவர் தேசத்திற்கு சிக்கலை ஏற்படுத்துவது வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுபவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்றார். நாட்டின் எல்லைகளை தாண்டி பயணிக்கும் ஒவ்வொரு இந்தியரும் நமது தேசத்தின் தூதர் என்றும் அவர் கூறினார். அரசியல் மாறுபாடு இருந்தபோதிலும் தேசிய உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், காலனி ஆதிக்கத்தின் தாக்கத்திலிருந்து விடுபடும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் விடுதலை போராட்ட வெற்றியை எடுத்துரைக்கும் வகையில் ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய அரசின் இந்த அறிவிப்பினை வரவேற்பதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், அந்தமான் நிக்கோபாரின் வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட குறுகிய தூர இலக்கினை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை இரண்டாவது நாளாக இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் கடலோரப் பகுதியில் இந்த ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த சோதனையின் போது திட்டமிட்ட இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. போர் கப்பலிலிருந்து செலுத்தும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் கடற்படையும் இணைந்து இந்த சோதனையை நடத்தியது. இதில் தொடர்புடைய அனைவருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருப்பது பாதுகாப்பு படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வானிலை குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்குவதற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் உதவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் துறை செயலர் திரு ரவிச்சந்திரன், இந்த இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கும் மோசமான வானிலை குறித்த தகவல்களை முன்கூட்டியே துல்லியமாக வழங்குவதற்கும் ஏதுவாக இந்த இயக்கம் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் அதிநவீன ரேடார்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்தார். ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் 1561 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக அடுத்த மாதம் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 40 தொகுதிகளுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 17ஆம் தேதி கடைசி நாளாகும். ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதற்கென சிறப்பு திட்டம் ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய பயிற்சியை வழங்குவதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற 20 முதல் 50 வயதை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் இணையலாம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தமது அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களும் பயன்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். அங்கன்வாடி மையங்களை ஏற்படுத்துவதற்கு போதிய நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி நாடு முழுவதும் இதுவரை 3,80,00,000 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். செமிகான் உச்சி மாநாடு இன்று நொய்டாவில் நிறைவடைந்தது. 3 நாட்களாக நடைபெற்ற இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. செமி கண்டக்டர் துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு வெற்றிகரமாக இந்த மாநாட்டை இந்தியா நடத்தியுள்ளதாக செமி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி திரு அஜித் மனோஜா தெரிவித்தார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்த மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட செமி கண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்றதாக கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து இன்று மாலை விடுவிக்கப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சத்தீஸ்கரில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களின் 2 நாள் மாநாடு இன்று நடைபெற்றது. ராய்ப்பூரில் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அரசின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் கடந்த 8 மாதங்களாக குற்றச்செயல்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு விஷ்ணு தியோ சாய் கூறினார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்காக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. இந்த மாதம் தொடங்கி அடுத்த மாதம் வரையிலான 2வது சீசன் காலத்தில் சுற்றுலா பயணிகளை இந்த மலர்கள் வெகுவாக கவரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2வது சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்படும். இதற்காக ஆண்டுதோறும் 5 லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்படும். அதேபோல் 15,000 மலர் தொட்டிகள் தயார் செய்யப்பட்டு மாடங்களில் அடுக்கி வைக்கப்படும். கொல்கத்தா, காஷ்மீர், பஞ்சாப், பூனே போன்ற இடங்களில் இருந்து இன்கா மேரிகோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜரேட்டம், காலண்டுலா போன்ற 60 வகைகளில் பல்வேறு வகையான விதைகள் கொண்டுவரப்பட்டு தயார் செய்யப்பட்டு சுமார் 5 லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்பட்டது. மேலும் சால்வியா, டெய்சி, டெல்பினியம், டேலியா போன்ற 30 வகையான செடிகள் 15,000 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டன. இந்நிலையில் தற்போது 2வது சீசன் துவங்கியுள்ள நிலையில் பூங்காவில் பூத்துக்குலுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது. 2வது சீசன் துவங்கியுள்ள நிலையில் தற்போதே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன். பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-18, 21-12 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் இரினா அமேலி ஆண்டர்சனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இசான் பட்நாகர், சங்கர் பிரசாத் உதய்குமார் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம், 6 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் தீபிகா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் பிரியான்சு தங்கப்பதக்கத்தையும் ராகுல் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் வினிதா தங்கப்பதக்கத்தையும் லக்ஷிதா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் குண்டு எறிதலில் தமனா தங்கப்பதக்கத்தையும் பூஜா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் உன்னதி ஐயப்பா தங்கப்பதக்கத்தையும் நான்சி வெள்ளிப் பதக்கத்தையும் நீரு பப்பக் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் பிரதீக் மகாராணா வெள்ளிப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுபவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட குறுகிய தூர இலக்கினை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை 2வது நாளாக இன்றும் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.